இவ்வளோ விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு வரீங்க, பசங்களை நிறைய கட்டமைச்சிட்டு வரீங்க. இந்த யங் ஜென்ரேஷனுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நாங்க சொல்ற விஷயம், அங்க தாரக மந்திரமாவே வந்து எங்களுடைய இரவு பாடசாலையில ஒவ்வொரு மாணவர்களுக்குமே வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதாவது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில அது ஆணோ பெண்ணோ சார், யாரா இருந்தாலும் எதை இழந்தாலும், அதாவது நல்ல பேர், இல்ல புகழ், பணம், ஏன் சில நேரங்கள்ல உறவுகள் கூட, எந்த இதெல்லாமே வந்து சில நேரங்கள்ல இந்த இழப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளை சுத்தி நிறைய நடக்கும், இழப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்கும், அதை நம்மளால மறுக்கவே முடியாது. அதனால நம்மளை சுத்தி எந்த இழப்புகள் வந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் மீட் எடுக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில ஒரு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா இழக்கக்கூடாத ஒரு விஷயம் எது தெரியுமா சார்? நம்மள நாம் இழந்துடவே கூடாது. நம்மள இழக்க கூடாதுன்னா எதை நான் சொல்றேன்னா, நம்மளுடைய கேரக்டரை சொல்றேன். நம்மளோட கேரக்டர் எந்த அளவுக்கு பலமா இருக்கோ அந்த அளவுக்கு சார் நீங்க எங்கேயுமே டிபெண்ட் பண்ணிருக்கவே மாட்டீங்க. அந்த டிபெண்டன்சி இருக்காது, தேவையில்லாத டிபெண்டன்சி இருக்காது. அது ஒரு ஒரு வகையான மனநோய் தான். கரெக்டுங்களா? ஸோ யங்ஸ்டர்ஸ் சொல்ல வர்றது, வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உங்களை மட்டும் இழக்காதீர்கள். இதுதான் சார் நான் வந்து அவங்களுக்கு சொல்லணும்னா. ஐயா, ரொம்ப ரொம்ப உண்மையான வார்த்தை. இன்னைக்கு நிறைய பேர் அவங்கள தொலைச்சிட்டு வேற எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. சோசியல் மீடியால போய் லைக்ஸ் இப்படி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நீங்க சொன்ன ஒரு வார்த்தை கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேரும். கண்டிப்பா உங்களுடைய எல்லாமே நடக்கும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி.